ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ணி பேரு மஞ்சுளா. பார்க்க கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க. அண்ணனுக்கு வீட்ல பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அண்ணன் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்ததுனால அடிக்கடி வெளியூர் போக வேலை இருக்கும். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் அண்ணனும் அண்ணிக்கும் குழந்தை பொறந்தது. 6 மாசம் இருந்தது. அண்ணன் வேலை விஷயமா வெளியூர் போய் 3 நாள் ஆச்சு. வரல. வீட்ல எல்லாரும் ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தாங்க. அண்ணி, நானும் மட்டும் தான் இருந்தோம். அண்ணி உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாங்க. குழந்தைய நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்ப அண்ணிக்கிட்ட, "என்னண்ணே ஆச்சு? ஏன் ரொம்ப சோர்வா இருக்கீங்கன்னு?" கேட்டேன். "இல்ல, உங்க அண்ணன் இருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. உங்க அண்ணன் போய் 3 நாள் ஆகுது. அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு" சொன்னாங்க. "சொல்லுங்க அண்ணி, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு" சொன்னேன். "இல்ல, இது நாங்க அண்ணன் செஞ்சா தான் சரியா இருக்கும். நீ செஞ்சா தப்பாயிடும்" அப்படின்னாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க, நானும் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னதும், "இல்ல, குழந்தை 2 நாளா சரியா பால் குடிக்காதனால பால் கட்டிக்கிச்சு. உங்க அண்ணன் இருந்தா அவருக்கு பால் குடிச்சிருவாரு. இப்ப பால் குடிக்க இல்லாம கஷ்டமா இருக்குன்னாங்க." "இவ்வளோதானா அண்ணி? சிம்பிள். நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு?" கேட்டேன். அவங்க கண்ண முழிச்சு பார்த்து, "இது தப்பு இல்லையான்னு?" கேட்டாங்க. "இது எப்படி நீ தப்பாகும்? நீங்க வலியால கஷ்டப்படுறீங்க. அதுக்கு நான் உதவுறேன்" அப்படின்னாங்க. "இத உன்கிட்ட சொல்லட்டுமான்னு?" நானும், "இத எல்லாரும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க அண்ணி. அதனால நீங்க அண்ணன்கிட்டயும் சொல்லாதீங்க. வேற யார்ட்டயும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னதும், சரின்னு நான் குழந்தைய தொட்டில்ல படுக்க வச்சுட்டு அண்ணி பக்கத்துல போனேன். ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு கூச்சமாவும் இருந்தது. அதே சமயத்தில பயமாவும் இருந்தது. நான் தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் படுத்தி, அவங்களுக்கான ஆறுதலா கட்டியிருந்த பால எடுத்தேன். அவங்களுக்கு அது பிடிச்சதுனால மறுபடியும் மறுபடியும் எடுக்க சொன்னாங்க. நானும் ஃபுல்லா எடுத்து முடிச்சதும், அப்பதான் அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆனாங்க. குழந்தை அழ ஆரம்பிச்சதும், "அண்ணி, எல்லாத்தையும் நானே குடிச்சிட்டேனே, குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு?" கேட்டாங்க. "குழந்தை தானே, சும்மா வாயில வச்சு சப்புனாலே அவங்களுக்கு சரியாயிடும். நீ குழந்தைய தூக்கு" அப்படின்னாங்க. நானும் தூக்கிட்டு வந்து குழந்தைய அவங்க மடியில படுக்க வச்சேன். குழந்தை பசி ஆறதுக்காக ரொம்ப அவங்களும் ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணி என்ட்ட எதுக்கும் கூச்சப்படுறதில்ல. ரொம்பவும் ஓப்பனா என்ட்ட இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 மாசம் போச்சு. அண்ணி ரொம்ப சோகமா இருந்தேன். என்னான்னு கேட்டாங்க. "இல்ல, உங்க அண்ணன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்கிட்ட சந்தோஷமா இருந்தாரு. இப்பலாம் என்ன அவர் கண்டுக்கிறதே இல்ல. அதான் வருத்தமா இருக்குன்னு." அப்ப நான் அண்ணிகிட்ட, "அண்ணன் இல்லன்னா என்ன அண்ணி? நான் தான் இருக்கேன்ல. உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு சொல்லுங்க. நான் செய்றேன்னதும், கண்டிப்பா செய்வியான்னு?" கேட்டாங்க. "அண்ணனுக்கு ஒரு படி மேலேயே செய்வேன்னு" சொன்னேன். அப்புறம் அவங்களும் அவங்களோட குறைகள சொல்லவும், நானும் அவங்களுக்கு ஈடு குடுத்து அவங்களோட சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.